அன்பார்ந்த இறை மக்களே, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் 18-30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இது கர்த்தர் தன்னை தன்னுடைய சத்துருக்கள் சவுல் இவர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது பாடின பாடல். இதில் நம்ம 3 விதமான காரியங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வழி செம்மையானது, நீதியுள்ளவைகள், நியாயமானது, பரிசுத்த வழி என்றெல்லாம் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என கூறியிருக்கிறார். அடுத்தபடியாக கர்த்தருடைய வசனம் உண்மையும் சமூலமும் சத்தியமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் நியாயமானவைகள், பேதைகளை உணர்வுளாக்கும், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதை, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று நாம் வேதாகமத்தில் அங்கங்கு வாசிக்கிறோம். நாம் இப்பொழுது கடைசி காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் தேடியும் கிடைக்காமல் போகும் காலம் வருகிறது. வசனத்திற்கு பஞ்சம் ஏற்பட போகிறது. ஆகவே நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் வகையில் கர்த்தருடைய வசனத்தில் நாம் இருதய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு, யோபுவுக்கு பலத்த கேடகமாக இருந்தார். கர்த்தரே நமக்கு துணையும் கேடகமானவர். அவருடைய சத்தியம் நமக்கு கேடகமாகும். உத்தமாய் நடப்பவனுக்கு கேடகம், தன்னை அண்டினோருக்கு கேடகம், பராக்கிரமசாலிகளின் கேடகம், ஞானம் கேடகம், பலனும் கேடகமாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காண்கிறோம். ஒரு போர் வீரன் சண்டைக்கு போகும்போது தலைசீரா, பட்டயம், கேடகம், பாதரட்சை, மார்க்கவசம் அணித்து செல்வார். அந்த கேடகமானது எதிரிகள் தன்னை தாக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்காக கையில் வைக்கக்கூடியது. அதே போல் சத்துருவானோ பிசாசானோ நம்ம எதிர்த்து வரும் பொழுது அதை தாக்குவதற்கு நம்ம இந்த சர்வாயுத வர்க்கம் ஆகிய கேடகத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தேவனுடைய வழி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, கர்த்தர் தன்னை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக இருக்கிறார் என்று கூறி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, தினமும் வேதத்தை நாங்கள் வாசித்து உமது வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. உம்முடைய உத்தம வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நீர் எங்களுக்கு பலத்த கேடகமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.